18வது IPL திருவிழாவின் 33வது லீக் போட்டியான நேற்றைய போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அந்த வகையில் முதலில் பேட்டிங் ஆடிய ஹைதராபாத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக அபிஷேக் சர்மா மற்றும் டிராவிஸ் ஹெட் ஆகியோர் களமிறங்கினர். இறுதியில் ஐதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 162 ரன்கள் எடுத்தது. இதில் மும்பை அணியின் சார்பாக அதிகபட்சமாக வில் ஜாக்ஸ் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அடுத்ததாக 163 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் மும்பை அணி களமிறங்கியது. மும்பை அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய ரயான் ரிக்கெல்டன், ரோஹித் சர்மா ஜோடி அணிக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை அமைத்துக் கொடுத்தனர். இதில் ரோஹித் சர்மா 16 பந்துகளில் 3 சிக்சர்களை விளாசி அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 17வது ஓவரின் முடிவில் மும்பை அணி வெற்றி பெற 2 ரன்கள் மட்டுமே தேவை என்ற நிலையில் 18வது ஓவரை வீசிய ஈஷான் மலிங்கா ஒரு ரன் மட்டுமே கொடுத்து ஹர்திக் பாண்டியா மற்றும் நமன் திர் ஆகிய இருவரின் விக்கெட்டுகளையும் வீழ்த்தி அசத்தினார். இறுதியாக 19வது ஓவரின் முதல் பந்தில் சீஷன் அன்சாரி வீசிய பந்தை திலக் வர்மா பவுண்டரி எடுத்து ஆட்டத்தை நிறைவு செய்தார். இறுதியில் 18.1 ஓவர்களில் மும்பை அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன்கள் எடுத்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. இதில் ஐதராபாத் அணி சார்பாக அதிகபட்சமாக பேட் கமின்ஸ் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த போட்டியில் வில் ஜேக்ஸ் சிறப்பாக விளையாடி ஆட்டநாயகன் விருதை வென்றார். அடுத்ததாக இன்றைக்கான போட்டி, அதாவது 27வது நாளான இன்றைக்கு நடக்கக்கூடிய 34வது லீக் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை சந்திக்கிறது. இந்த போட்டி பெங்களூருவில் உள்ள சின்னசாமி மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடக்கிறது. இந்த 2 அணிகளும் இதுவரை 33 முறை நேருக்கு நேர் மோதியிருக்கின்றன. இதில் 17 முறை பஞ்சாப்பும் 16 முறை பெங்களூருவும் வெற்றி பெற்றுள்ளன. அந்த வகையில் 2 அணிகளுமே தங்களது 5வது வெற்றியை குறிவைத்து அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் என்றே சொல்லலாம்.